தொடர்ந்து நான் கர்த்தருடைய வார்த்தையை குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து எனக்கும் பயங்கர டயர்டு தான். இந்த ஒரு வாரம் கிட்டத்தட்ட 1000 கிலோமீட்டருக்கு மேலே கார் ஓடிடுங்க. அது மாத்திரம் நேற்று கிரேஸ் வந்தனால 2 மணிக்கெலாம் 7 மணிவே வந்து படுத்தேன். தூக்கமே வரல. பிறகு நீ பகலில் கொஞ்சம் கூட படுக்கலை. அதனால் ஆண்டவர் நீங்கள் தான் பலன் தரணும். ஆண்டவர் பலன் கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்களாம் உற்சாகத்தை மறுக்கிறத பார்த்து 5 மணி வரைக்கும் நடத்தினா போல. ஆனால் தொண்டை அப்படி இல்லை. அதனால் சீக்கிரம் முடிச்சிருவேன். சரி, ரைட். திரும்ப வாசிக்கலாமா? எரேமியா 31 அதிகாரம் 14 வசனத்தை வாசிப்போம். வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. சரி, ஆண்டவர் செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் சொல்லுகிறார் என்கிற வார்த்தை ரொம்ப முக்கியம். நான் பைபிளை வாசிக்கும் பொழுது சில வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது உண்டு. ஒரே வார்த்தை ரெப்புடேஷன் நான் முதல் பார்க்குறது உண்டு. அதான் மீகால சொன்னேன். முன்பாக முன்பாக முன்னணி திரும்ப திரும்ப 3 முறை சொல்றார். ஸோ அந்த விதத்தில் நான் இந்த வசனத்தை நான் பார்த்தேன். அதை கர்த்தர் சொல்லுகிறார். சாதாரணமாக தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட்டாலே மிக முக்கியம். அது கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொன்னால் அது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு வார்த்தையாக நான் பார்க்கிறோம். இந்த வசனத்தில் பல காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒரு பகுதியை மாத்திரம்தான் இந்த காலவெளியிலே நான் சொல்லும்படியாய் நான் ஆயத்தப்பட்டு பல பகுதிகள் இருந்தாலும் வரப்போகிற நாட்களை அதை நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஆண்டவர் நன்மையினால் என்ன செய்வார் சொல்லப்படுகிறது? திருப்தியாகும். அது செய்வார். அது எந்த நன்மை எப்படி திருப்தி அதெல்லாம் பின்னால் பார்க்க போகிறோம். ஆண்டவர் சொன்னால் அதை என்ன செய்வாராங்க? திருப்தியாக்குவார். ஒரு உதாரணத்தை சொல்லணேன். இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் காடை வேண்டும் என்று இறைச்சி வேண்டும் என்று என்ன செய்தாங்க? அழுதார்கள். கேட்டாங்கள்ல, அழுதார்கள். என்ன செய்தாங்க? இறைச்சி ஒன்று என்ன செய்தாங்க? கேட்கறதுக்கு அழுதுக்கு என்ன இருக்கு? வித்தியாசம் இருக்கு. அதனால் அழுதார்கள். ஆண்டவர் சொன்னார், 1 நாள் 2 நாள் அல்லப்பா, 1 மாதம் வரைக்கும் என்ன செய்வீங்க? புசிப்பீர்கள். 1 மாதம். ஒரு முறை கோயம்புத்தூரில் பாஸ்டர் ஓவன் டாட்ஸ் உயிரோடு இருக்கும் பொழுது, ஏசி இன்னும் உயிரோடு இருக்கிறார், கூட்டம் நடத்தும் பொழுது நான் போயிருக்கிறேன். அப்போ கூட்டம் நடத்த உடனே அந்த சர்ச்சில் உள்ள குடும்பங்களில் மத்தியான சாப்பாடும் இரவு சாப்பாடும் அவங்களை ஆயத்தம் பண்ணியிருந்தார்கள். பகல் சாப்பாடு நாங்கள் இருக்க ஹோட்டலே சாப்பிட்டுட்டோம். அப்போ எல்லா இடத்துலையும் அவங்கன்னா ஒரே பிரியாணி. மத்தியானம் பிரியாணி, ராத்திரி பிரியாணி. மத்தியானம் பிரியாணி, ராத்திரி 2 நாள் தான். 3ஆவது நாள் எங்கே ரசம் இருக்குது அதை பாத்திரம் ஊற்றி சாப்பிடணும்னு ஆகி போச்சு. பிரியாணி நல்லது தான், ஆனால் ஒரே பிரியாணியாக தான் என்ன செய்யும்? சில சொல்லுவாங்க, கொடுத்து பாருங்கப்பா சார் நான் எப்படி சாப்பிட்றேன்னு பாருங்கன்றாங்க சிலர். ரைட். 1 மாதம் சாப்பிட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தா திருப்தியாக கொடுக்குற ஆண்டவர். எப்படி கொடுக்குற ஆண்டவர்? திருப்தியாகி கொடுக்குற ஆண்டவர். போதும். அதனால தான் 5 அப்பம் 2 மீனை ஆசிரியத்து 5000 பேர் கொடுத்து மீதியான துணிக்கு எத்தனை கூட? ஆமாம், சீசரில் சமக்கும்படி சொன்னார். நீ ஏற்கனவே சாப்பாட்டுறாம எல்லாம் சமங்கடான்னு சொல்லி 12 கூட தூக்கி சமன்னு வச்சார். ஆண்டவர் அப்படியாய் திருப்தியாய் செய்கிற ஆண்டவர். இந்த தீமை நிறைந்த உலகம்தான். நீ வரப்போகிற நாட்களில் தீமையான காரியங்கள் நடக்க போகுது. ஆனால் இதன் மத்தியிலே நமக்கு கர்த்தர் நன்மையினால் என்ன செய்ய போகிறாரா? திருப்தி ஆக்குகிறார். ஸோ அது ஆண்டவர் செய்ய போகிறார். அது என்ன காரியம் பின்னால் பார்க்க போகிறோம். ஆனால் யாருக்கு கர்த்தர் செய்ய போகிறாருன்னா என்ன சொல்றாரு? என் ஜனங்கள். யார் சொல்லப்படுகிறது? இந்த வார்த்தை என் உள்ளத்தை ரொம்ப அதிகமாக துடிச்சு. என் ஜனங்கள். ஸோ இந்த 2025ஆம் ஆண்டில் ஆண்டவர் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க போகிறார். வித்தியாசப்படுத்தி பார்க்க போகிறார். உலகத்தின் மக்களை தனியாகவும் தேவனை ஆராதிக்கிற தம்முடைய ஜனத்தை என் ஜனமாகவும் என்ன செய்ய போறாருங்க? பார்க்க போகிறார். என் ஜனம், என் ஜனம். ஸோ இந்த வார்த்தையின் உள்ளத்தில் ஏன் இந்த வார்த்தையை சற்று பார்த்து பல இடங்களில் சொல்லப்படுகிறது. ஆனால் குறிப்பிட்ட சில பகுதியை மாத்திரம் இந்த காலவெளியிலே நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ஒரு 5 காரியத்தை சொல்றேன். என் ஜனங்கள். யாரை கர்த்தர் என் ஜனங்கள் என்று உரிமையோடு சொல்லுகிறார்? அதான் என்னுடைய காலையில் செய்யுடைய சாராம்சம். எல்லாரையும் சொல்ல ஜனங்கள் சொல்றார். என் ஜனங்கள், என் ஜனங்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறாரே, அந்த ஜனம் யார்? அப்படிப்பட்ட ஜனமாய் நாம் இருக்க வேண்டுமானால் இன்னைக்கு காலைல நம்ம தியானிக்க போகிற வார்த்தைப்படி செஞ்சா அவர் சொல்றாரு, என் ஜனம் என்ற லிஸ்ட்ல வந்துடுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படி லிஸ்ட்ல வந்துடும். என் ஜனம் என்ற லிஸ்ட்ல என்ன செய்யணும்? நம்ம வர்றதற்கு அந்த ஜனம் யாருன்றதை அவர் சொல்றார்.
ஸோ அதான் சுருக்கமாக வேகமாக நான் சொல்லி முடிக்க போகிறேன். முதலாவது வாசிங்க எபிரேயர் நிருபம் 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். Hebrews chapter 8 verse 10. என்னுடைய பிரமாணங்களை அவருடைய மனதிலே வைத்து அவருடைய இருதயங்களில் அவைகளை எழுதுவேன். பார்த்தீங்களா, அங்கே என்ன சொல்றாரு? நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் யாரு? அவர்கள் என்னுடைய ஜனமாக இருப்பார்கள். இப்போ இதை பார்த்தீங்கன்னா யார் அவருடைய ஜனம்னா, இருதயத்திலே தேவனுடைய பிரமாணம் எழுதப்பட்ட ஜனம். நம்முடைய இருதயங்களில் பிரமாணங்கள் என்ன செய்யணும்? இப்போ நான் சொல்லுகிற வசனத்தில் நீங்கள் நோட்ஸ் எடுக்கிறீங்க, அது ரொம்ப நல்லது. வீட்டில் இன்னைக்கு நான் வசன போர்டு ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன், அதை கொடுக்க போகிறேன். அதை வீட்டில் தொங்க விடலாம், அதெல்லாம் நல்லது தான். ஆனால் அது தொங்குறதுனாலையோ, நான் ஒரு பேட்சை குத்திருக்கேன். நான் படிக்கிற காலத்தில் இந்து ஸ்கூல் தான், ஜீசஸ் நெவர் ஃபெயில்ஸ் அப்படின்ற பேட்சை எப்போயுமே குத்திருப்பேன் என் சட்டையில். அந்த நாட்டில் எல்லாம் கேள்வி பண்ணுவாங்க. ஸோ நான் ஒரு பேட்சோ அல்லது கிறிஸ்தவன் என்ற அடையாளத்திற்கு நான் ஏதோ ஒரு காரியத்தை வைத்திருப்பதனாலோ தேவ ஜனம் அல்ல. என் இருதயத்தில் தேவனுடைய பிரமாணங்கள் என்ன செய்யப்பட்டிருக்கணும்? எழுதப்பட்டிருக்க வேண்டும். தேவனுடைய பிரமாணம் எழுதப்பட்டிருக்கணும். அதே எரேமியாவின் புத்தகம், நீங்கள் வசனத்தை குறித்து கொடுங்க, படிக்க வேண்டாம், 31ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலும் அதைத்தான் பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய இருதயத்தில் எழுதப்பட்ட வார்த்தைன்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்ம இருதயத்தில் இருந்தால் அந்த இருதயத்தில் அதை நினைவு என்ன செய்யும்? இருந்து கொண்டே இருக்கும், இருந்து கொண்டே இருக்கும். ஆண்டுடைய வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படும். 2024ஆம் வருஷத்தில் எத்தனையோ பிரசங்கத்தை கேட்டுருக்கிறீங்க, வார வாரம் பிரசங்கத்தை கேட்டுருக்கிறீங்க. எனக்கு ஒரு ஆசை என்னென்னா, இந்த நியூ இயர் சமயத்தில் அவங்களுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து ஒவ்வொரு வாரம் என்ன பிரசங்கம் பண்ணேன், ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம், மார்ச் மாதம் அப்படின்றத கேட்கணும் ஒரு ஆசை. ஆனால் எல்லோரும் டைரி இப்படி தெரிஞ்சுதான் டைரி எடுத்து வந்துருப்போம் போய் பாஸ்டர் அப்படின்னு இருப்பாங்க. ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் செய்ய தான் போகிறேன். சார் சில காலையில் கேட்ட வசனத்தை மத்தியானம் கேட்டாலும் என்ன செய்யாது தெரியாது. ஒரு முறை புதுக்கோட்டையில், ஊரை சொல்கிறேன், பேரை சொல்ல மாட்டேன், இடத்த சொல்ல மாட்டேன், புதுக்கோட்டையில் ஒரு மீட்டிங் போயிருக்கு. காலையில் அந்த சபையுடைய ஒரு ஆண்டு நான் நினைக்கிறேன், பகலில் ஒரு ஸ்பெஷல் ஸ்பீக்கர், மாலையில் நான் போகிறேன், ஸ்பெஷல் ஸ்பீக்கராக நான் போகிறேன். அந்த அவருடைய ஒரு ஓனருடைய வீட்டு மேலே தான் ஷெட்டு போட்டு சபை நடந்துச்சு. அப்போ அவர் தான் போய் இறங்கின உடனே அவர் என்னை கூப்பிட வந்தார். வரும்பொழுது எனக்கு ஒரு ஆவல் என்னன்னா, சாயந்தரம் நம்ம பிரசங்கம் பண்ண போகிறோம், பகல் வந்த பிரசங்க யார் என்ன பண்ணாங்க அப்படின்னு அறிந்து கொண்டால் நல்லாயிருக்கும், ஒரு கான்ட்ரடிக்ஷன் இல்லாமல் இருக்குமே அப்படின்றதுக்காக அவர்கிட்ட கேட்டேன், பிரதர் இன்னைக்கு பிரசங்கம் எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு பாஸ்டர் அப்படின்னாரு. என்ன பிரசங்கம் பண்ணாங்கன்னு கேட்டேன். அவர் திக்குமுட்டு காட்டிட்டார். எனக்கு ஏண்டா கேட்டோம்னு சொல்லி எனக்கு ரொம்ப கஷ்டமாக போச்சு. பிறகு எப்படியோ பேச்சை மாற்றி நான் வந்துட்டேன். பிறகு பாருங்க, காலையில் பிரசங்கம் கேட்டிருக்கிறாரு, சாயந்தரம் என்ன செய்தாங்க? இருதயத்தில் எழுதப்பட்டிருக்குமானால் வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். எழுதப்பட்டால் என்ன வரும்? மாற்றம். ஏன் தெரியுமா? எங்கேயாவது எதையாவது பேசும்பொழுது இந்த இருதயம் உள்ளத்தில் என்ன செய்யும்? வசனம் என்ன செய்யும்? சொல்லும். இருதயம் என்ன செய்யணும்? சொல்லும். எழுதப்பட்டிருக்கு, ஏய் வசனம் இப்படி சொல்லுது, இன்னைக்கு ஆண்டோடைய வார்த்தை இப்படி கேட்டே இல்லை அப்படி. இன்னைக்கு அநேகருக்கு வசனம் கேட்குறாங்க, ஆனால் இருதயத்தில் எழுதப்படாதனால தான் இங்கேருந்து வெளியே போன உடனே இந்த வசனம் பூரா என்ன செய்தாங்க? போயிடுச்சு, சர்ச்சோடையே போயிடுச்சு. வெளியே போய் சண்டைனாலும் சரி, எந்த காரியமானாலும் சரி, எதெல்லாம் நடக்குது. ஏன்னா இருதயத்தில் வசனம் இல்லை. இந்த 2025 வருஷத்தில் அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படுவதற்கு இடத்தை கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பதான் அவர் சொன்ன, அவர்கள் நான் அவர்கள் தேவனாக இருப்பேன், அவர்கள் நினைச்சுவாங்க என் ஜனமாக இருப்பார்கள். சொன்ன வெளியெல்லாம் வசனம் போடுறது ரொம்ப நல்லது, ஆனால் இருதயத்தில் தேவனுடைய வார்த்தைகள் எழுதப்பட வேண்டும். ஆண்டவரே கேட்கணும், ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றேன், உங்கள் வசனம் இருதயத்தில் என்ன செய்யணும்? எழுதப்படணும். ஆண்டவரே வசனத்தை வாசிக்கிற ஆண்டவரே, என் இருதயத்தில் வார்த்தை என்ன செய்யணும்? எழுதப்படணும். ஆண்டவரே அப்படி எழுதப்பட்டுச்சுன்னா தேவனுக்கு பயப்பட பயம் வந்துடும்.
விசுவாசியுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படும். இந்த 2024 வருஷத்தில் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வேண்டும், வளர்ச்சியடைய வேண்டும், பழைய காரியங்கள் ஒழிய வேண்டும். ஒரு புது மனிதனாய் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும். அல்லேலூயா. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இவங்க யாரு? என் ஜனம். நம்ம சொல்லலாம் அவர் என்னுடைய ஆண்டவர் அப்படின்லாம். அதனால யோவானில் எழுதியிருக்கு, ஆண்டவர் எல்லாற்றையும் நல்லா அறிஞ்சதுனால ஒருவரையும் என்ன செய்யலவர் இணங்கவே இல்லை. எல்லாத்த பற்றி அவருக்கு தெரியும், யார் யார் இப்படி தெரியும். ஆகவே தன்னை கமிட் பண்ணவில்லை யாருக்கும். இந்த 2024 வருஷம் அப்படி இல்லை. தேவனுடைய பிரமாணங்கள் இருதயத்தில் எழுதப்படுவதற்கு நாம் இடம் கொடுப்போம். ஆண்டவரே என் இருதயத்தில் எழுதுங்க, ஆண்டவரே என் இருதயத்தில் எழுதுங்க, ஆண்டவரே. அந்த வார்த்தை இருதயத்தில் எழுதப்படுமானால் எங்கே போனாலும் என்ன செய்ய தெரியுமா? அது பேசிக்கிட்டே இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நம்மோடு பேசும், பாவத்திற்கு விலக்கும், பலவிதமான காரியங்களுக்கு விலக்கும், தேவனுக்கு பயப்பட பயத்தை தரும். அப்பொழுது நாம் அவருடைய ஜனமாக இருப்போம். அவருடைய நன்மையினால கர்த்தர் நினைச்சு வராங்க நிரப்பார். சும்மா நிரப்பார்ல விளங்குச்சா அவங்களுக்கு? சும்மா நிரப்புவார்ன்றதில்லை. நீ சில சொல்லுவாங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும் போர்டு போட்டுருப்பாங்க. ரொம்ப நாளாக இருக்குது, எடுத்து போடுவோம், பிஸ்னஸ் கடையில் போடுவோம், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கணும்னு. அவன் யாருன்றதை விட்டுருவாங்க. அது யாருன்றதே தெரியாது. அதல்ல, கிராஃப்ட் பண்ணி விட்டுறதில்லை. நிபந்தனையோடு உள்ள வார்த்தைகள் அது நிறைவேறாது. அப்போ ஆண்டவர் சொன்ன நிபந்தனையை நாம் நிறைவேற்றினால் ஆசீர்வாதங்கள் தன்னாய் என்ன செய்யும்? வரும். நாம் அவருடைய ஜனம், என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிற இடத்துல இந்த ஆண்டில் வாழ ஆரம்பிப்போமானால் எல்லா நன்மையினாலும் கர்த்தர் நினைச்சு வராங்க. பல நேரம் சொன்னார், ஆனால் அது நடக்கலையே. நடக்கலை, நம்ம நடந்தோமா அப்படின்னு பார்க்கணும். அவை இந்த 2025 வருஷத்தில் ஒரு மாறுதல் நம்முடைய வாழ்க்கையிலே உண்டாகட்டும். கர்த்தருடைய வார்த்தை எழுது. நான் அந்த வசனத்தை கொடுக்கும்பொழுது வருஷத்தை பேரை கொடுக்கறதில்லை. ஏன் அப்படின்னா தேவனுடைய வார்த்தைகள் இன்னைக்கு மாத்திரமல்ல, என்னன்னைக்குமே எப்படி இருக்கும் இல்லை இருக்கு. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவீங்கம்மா, 2024 ஏதோ ஒன்று நடுவில் வாசம், அந்த வாசனம் போச்சு, பரிசுத்தர் நடுவில் வாசனை தூக்கி எறிஞ்சிருவோம். இனி 25க்கு என்ன சொல்றாரு மாட்டோம். இல்லை, வசனங்கள் காலங்கள் மாறினாலும் வசனம் என்ன செய்யாது? மாறாதது. இந்த வார்த்தையை நம்ம விசேஷித்து இருக்கிறோம், அவ்வளவுதான். இந்த வார்த்தையை கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருக்கோம் இந்த வருஷத்துக்கு என்று, அவ்வளவுதானே ஒழிய இந்த வருஷத்தோடு வசனம் முடிவெடுது அப்படி அல்ல. ஆண்டுகள் தோறும் மாறினாலும் தேவனுடைய வார்த்தைகள் மாறாது. ஆகவே முதலாவதாக தேவ ஜனம் என்கிற இடத்துல இருதயத்தில் எழுதப்பட்ட பொருளாய் காணப்படும். இரண்டாவது எரேமியாவின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். வேமாசிங்க, நாம குறிப்பிட்ட நேரத்தில் பிடிக்க போனோம். என் சத்தத்தை கேட்டு நான் உங்களுக்கு கற்பிக்கிறபடியே எதுங்க எதை செய்யணுமா? நல்ல அண்டை முக்கியமான வார்த்தை, எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். அப்பொழுது என்ன சொல்றாரு? அப்பொழுது நீங்கள் என்ன செய்வீங்க? ஜனமாய், என் ஜனமாய் இருப்பீர்கள். அந்த வார்த்தையை பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை எனக்கு இந்த ஆண்டவர் கொடுத்த உடனே இந்த வார்த்தையில கொஞ்சம் ஆழத்தில் போனேன். அப்படியே என் ஜனம், என் ஜனம். முதல்ல வார்த்தை என்ன செய்யணும்? சத்தமா சொல்லுங்க. சத்தமா கேட்குறீங்களா? கேட்கலையா? இப்போ அரை தொகுதி இருக்கீங்களா, பாய் தொகுதி இருக்கீங்களா? நல்லதான் இருக்கிறீங்க, ரைட். ஹல்லேலூயா. வசனத்தை என்ன செய்யணும்? கேட்கணும். சிலர் முழிச்சிருப்பாங்க, ஆனால் காது திறந்திருக்காது. அதனால இயேசு சொன்னார், என் செவிகளை திறந்தீர் ஆண்டவரே அப்படின்றார். காது என்ன செய்யணும்? ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை. அப்படின்னா காது இல்லாமல் வந்தாங்க, காது இருக்கு, பாதியால் என்ன செய்யாது? கேட்காது. அப்படியே மெம்மருந்து கண்ணம் பகல் ஆறாதுன்னு நான் பார்த்துருக்கேன். அப்படி இவ்வளோ சத்தத்திலே தூங்குற ஆள் இருந்தா, மெதுவாக பேசுகிற ஆள் எல்லாம் படுத்து தூங்கிடுவாங்க. எப்படி தூக்கம் வரும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. ரொம்ப ஆச்சரியம் எனக்கு. வசனத்தை கேட்கணும். முதல்ல வசனத்தை கேட்டு கற்பிக்கிறபடியே எத்தனை காரியங்கள்? திரும்ப சத்தமா சொல்லுங்க அப்போ. நம்ம சில நேரத்தில் ஒரு வாரத்தில் வசனம் என்ன, அதை பாதி செய்வோம், பாதி என்ன செய்வோம், இது அடுத்த வருஷம் செய்வோம் அப்படின்னு விட்டுருவோம். ஆண்டோடு சொல்ல எல்லா காரியங்களையும் செய்யுங்கள். தேவனுடைய வசனத்தின் படி யோசிச்சு பாருங்க. நான் சவுலை நினைக்கிறேன், சவுலை கழுதையை தேடி போனவனை கர்த்தர் ராஜாவை மாற்றினார்.
ஆகாகை யுத்தம் பண்ணி அந்த ராஜாவை கொல்லணும், அமலேக்கிற முழு சேனை செய்யணும், அடிக்கணும் சொன்னான். செஞ்சான். ஆனால் என்ன செய்யலை? முழு சேனை செய்யலை. சரி, எல்லாக்கும் செய்யலை. ஃபர்ஸ்ட் குவாலிட்டி, செகண்ட் குவாலிட்டி, குட் ஒன்ஸ். எப்படி பாருங்க டைப்பு, எல்லாத்தையும் பொறுக்கி எடுத்து ஒன்றும் இல்லாத கொள்ளுண்டான். ஆண்டவர் சொன்னார் எல்லா காரியத்தையும் செய்யணும். ஆண்டவர் சொல்லுகிற எல்லா காரியத்திலும் இந்த 2025 வருஷம் நம்ம செய்வோமானால் அப்பொழுது என் ஜனமாக இருப்பீர்கள். என் ஜனமாக ஆண்டவர் அவர் நன்மையினால நம்ம திருப்தியாக்கம்னா இட் இஸ் நாட் ஈஸி திங். நம்ம செய்வனை செஞ்சுட்டோம்னா அவருடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக வந்துடும். இந்த காலையில் யோசிச்சு பார்ப்போம். ஒருவேளை கடந்த ஆண்டு எப்படி தெரியாது, இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் நம்ம தீர்மானிப்போம், ஆண்டவரே எல்லா காரியத்திலும் நான் கற்பிக்கிறபடி நான் செய்கிறேன். ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன். நான் லூக்கா 5 கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி இங்கே சொல்ல விரும்புகிறேன். பேதுரு அவன் ஆண்டவர் ராத்திரி முழுசும் நான் பிரயாசப்பட்டு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்கிறான். அப்போ சொல்கிறாரு, நீங்கள் ஆழத்தை தள்ளி கொண்டு போய் என்ன செய்யுங்க? வாசிங்க பார்ப்போம். இல்லை அதுக்கு முன்னால் ஆழத்தில் தள்ளி கொண்டு, அடுத்த வசனம், ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் எதை போடுங்கன்னு சொன்னார்? சத்தமாக சொல்லுங்க பார்ப்போம். சரி, வாசிங்க பார்ப்போம். 6ஆம் வசனம், 5ஆம் வசனம். என்ன சொன்னா? அங்க ஆண்டவர் என்ன போட சொன்னாரு? வலைகளை போடுங்கள். ஆனா இவன் என்ன சொல்றான்? சந்தேகம் கொஞ்சம். அவ்வளோ வலையும் அலசி வச்சிருக்கேன், இவர் சொல்றாரு வலைகளை போடுங்கன்னு. அவ்வளோத்தையும் போட்டு ஒன்றும் கிடைக்காம போனால் திரும்பி உட்காந்து என்ன செய்யணும்? அலசணும். அதனால் மீதியானலாம் இருக்கட்டும், ஒரு வலை நினச்சுமோ போடும். அப்போ ஒரு வலைக்கே 2 படகை மீனும்னா இன்னும் வலைகளை போட்டிருந்தால் எவ்வளோ காரியத்தில் திருப்தி ஆக்கியிருப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் செய்த காரியம் போட்டிருந்தானா எவ்வளோ பிரமிப்பு உண்டாயிருக்கும். ஸோ நுணுக்கமான வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம எல்லாம் அவர் கற்பிக்கிறபடி எல்லாம் செய்யுங்கள், கற்பிக்கிறபடி எல்லாம் செய்யுங்கள். தீர்மானம், ஆண்டவரே அந்த கிருபையை தாங்க. இந்த 2025 வருஷத்தில் நீர் என்ன சொல்லுகிறீரோ அதனில் பாதி இல்லை, காய் இல்லை, முக்கால், ஆண்டவரே முழுவதும் செய்வதற்கு எனக்கு கிருபை தாங்கன்னு சொன்னோம். கேட்டோம்னா அர்ப்பணிப்போமானா அப்போ ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னுடைய ஜனம். ஹல்லேலூயா, நீ என்னுடைய ஜனம் என்று சொல்லுவார். இன்னும் ஒரு ரெண்டு வார்த்தை சொல்லி முடிக்க ஒரு முறை. 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவர்கள் தேவனாயிருப்பேன். 17ஆம் வசனத்தில் நீங்க அவர் நடுவில் பிரிப்பிட்டு போய் அசுத்தமாக செய்யுங்க. சரி, இந்த வசனத்தில் நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவருடைய ஜனமும் அவருடைய ஜனம் என்று சொல்லுகிற இடத்துல ஒரு செப்பரேட்டட் வாழ்க்கை, ஒரு ஆண்டவருக்கென்று பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை தேவை. முதல் ஆராதனையில் நான் சொன்னேன், ஒரு செப்பரேட்டட் லைஃப். மரித்தோரை விட்டு என்ன செய்ய? எழுந்திரு. ரட்சிக்கப்பட்ட நாம், ரட்சிக்கப்பட்ட ஜனத்தோடு தான் நம்முடைய ஐக்கியம் தேவை, அவர்களோடு தான் நம்ம உறவு தேவை. தானியேல் பாபிலோன் தேசத்தில் இருக்கிறான். அவனைப் போல அநேக யூதர்கள் வாலிபர்கள் கொண்டு போகப்பட்டார்கள், சிறையாய் கொண்டு போகப்பட்டார்கள். ஆனால் எல்லாரோடும் தானியேல் ஐக்கிய வைக்கவில்லை. தன்னை போல தேவ பக்தி உள்ள சாத்ராக், மேஷக், ஆபேத்நேகோடு தான் அவன் ஐக்கியம் வைத்திருந்தான். அதனால தான் ராஜாவின் சொப்பனத்துக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு இரக்கம் கேட்பதற்காக அந்த 3 பேருக்கு என்ன செய்யறான்? ரைட் ஃபெல்லோஷிப், சரியான ஐக்கியத்தை அவன் வைத்திருந்ததை பார்க்கிறோம். ஸோ ஒரு வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வரட்டும். இந்த 2020 வருஷத்தில் நான் சொன்னேன், ஃப்ரெண்ட்ஷிப் நல்லது, ஆனால் ஐக்கியம் என்பது அது ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒன்று.
உலகத்தின் பாவத்திலிருந்தும் பாரம்பரியத்திலிருந்தும் சடங்காச்சாரத்திலிருந்தும் நாம் வேறு பிரிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை இருக்கணும். என்னாமதி புத்தகம் 29ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டு வாசிங்க பார்ப்போம். இந்த ஜனங்கள் ஜாதிகளோடே கலவாமல் தனியே என்ன செய்வார்கள்? தேவ ஜனத்தை பற்றி சொல்ல வார்த்தை. இந்த ஜனங்கள் யாரோடு கலவ மாட்டாங்களா? ஜாதிகளோடு காம்ப்ரமைஸ் ஆக மாட்டாங்க. அதான் ஆண்டவருடைய பிள்ளைகளாக நாம் உலகத்தின் பல்வேறு சூழ்நிலை இருக்கிறோம். we have to be very careful. நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும். மற்றவர்களோடு காம்ப்ரமைஸ் ஆகாதபடி தேவனுடைய வசனத்திற்கு அவருடைய சத்தியத்திற்கு நிற்குள்ளாய் காணப்பட வேண்டும். 4வதாக வாசிங்க. இன்னொரு வசனத்தை சொல்லி நான் முடிக்க ஒரு மணி நேரம் குடிப்பு நேரத்தில் முடிக்க விரும்புகிறனால சொல்ல வரணும். நீங்கள் இதை குறித்து கொண்டு பிறகு நீங்கள் கொஞ்சம் தியானிங்க, கொஞ்சம் எலாபரேட் பண்ணி தியானிங்க. சகரியாவின் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். சகரியா இருக்கா இல்லையா? அக்கினிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருக்கிறது போலும் அவர்களை என்ன செய்வாரா? உருக்கி புடமிடுவேன், என் நாமத்தை தொழுது விடுவார்கள், கேட்பேன். எதை சொல்லுவாரா? இது என்னுடைய என்ன யார் சொல்லுவா? அவர் சொல்றார், என் ஜனம், என் ஜனம், இது என் ஜனம். இது கொஞ்சம் கஷ்டமான வார்த்தை. இதில் சொல்லப்பட்ட வார்த்தையை பார்த்தீங்கன்னா அவங்கள எப்படி உருக்குவாரா? சத்தமாக சொல்லுங்களேன். வெள்ளியை போல உருக்கி பொன்னை போல புடமிட்டாலும் அவர்கள் புலம்புவார்கள் அப்படின்னு இருக்கா? என்ன சொல்லியிருக்கு? தொழுது கொள்வார்கள். அப்போ ஏன் தெரியுமா? நம்மளை சில நேரங்கள் பொன்னை போல புடமிடுகிறார், வெள்ளியை போல உருக்கிறார். அப்படின்னா எதுக்காக? என்னை உங்களை பார்த்து இவன் என் ஜனம் என்று சொல்வதற்காக. ஹல்லேலூயா. சரி, ஒரு பெரிய கேள்வி. ஏன் 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 ஏன்? பைபிள் ஸ்டடி வந்தீங்கன்னா தெரியும். முதல் அதிகாரத்தில் எது வரைக்கும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி அக்கிரமத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறீரு, இப்படி நடக்குதே, அப்படி நடக்குதே நடக்குது. சில ஆண்டவர், நான் சொன்ன ஆண்டவர் ஆளுகை செய்கிறார். ஆண்டவர் சில நேரங்களில் நம்ம உருக்கலாம், சில நேரங்களில் நம்ம என்ன செய்யலாம்? புடமிடலாம். நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, இது என் ஜனம் என்று சொல்லுவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதனால தான் கர்த்தர் பிரச்சனையை அனுமதிக்கிறார். பாடுகள் வருகிறது, சில நேரங்களில் பலவிதமான கஷ்டங்கள் நடத்துகிறார். எதுக்காகனா இவனுக்கு இந்த பாதையில் போகும் பொழுது முறுமுறுக்கிறானா இல்லது என்ன செய்யறான்? தொழுது கொள்ளுகிறானா? ஸோ அந்த 2024 தீர்மானம் பண்ணுங்க. நான் என்ன வந்தாலும் ஆண்டவர் என்ன செய்வேன்? தொழுது கொள்ளுவேன், அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன். ஆண்டவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் வரப்போறதில்லை. ஆண்டவர் இதை தீமைக்காய்மை செய்யப்படுறதில்லை. என் ஜனம் என்று சொல்லி நன்மையினால் நிரப்பும்படி செய்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பவுமே நீங்கள் பார்க்கணும், பிரச்சனைக்கு பின்னால் வர்ற காரியத்தை பார்த்தீங்கன்னா பிரச்சனை பெருசாக எடுக்க மாட்டீங்க. அதனால பைபிளில் எழுதப்பட்டிருக்கு, வெளியே எழுதப்பட்டு நமக்கு வெளியரங்கமாக சொல்லப்பட்டிருக்கு. எதுக்குன்னா ஒரு பிரச்சனை வரும்போது ஐயோ எனக்கு வந்துருச்சே இல்லை, இது பின்னால் ஏதோ ஒரு காரியத்தை கத்தரிச்சு போகிறாரு, தரப்போகிறார். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகை தூக்கி அக்னி சுடுக்களை போடப்பட்டார்கள், அழிஞ்சு போகலை. பாபிலோன் தேசத்திலே கத்தர் 3 பேரை என்ன செய்தாருங்க? உயர்த்தினார். யோசபாத்துக்கு அம்மோன் புத்திரர், சேயீர் புத்திரர் எல்லாம் சண்டைக்கு வந்துட்டாங்க. பயந்தான். ஐயோ நல்ல ராஜா யோசபாத் ராஜா, பயந்தான். நான் கத்தர் என்ன பண்ண தெரியுமா? யுத்தத்துக்கு வந்தவங்க எல்லாரும் அவன் வெள்ளி உடைமை பொன்னுடைமை எல்லாத்தையும் போட்டுபடி சொன்னான். 3 நாட்கள் கொள்ளையிட்டார்கள். ஹல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். தூங்காதவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
தூங்காம தான் சொல்கிறேனே, அதானே பார்த்தேன். சார் தப்பாக சொல்லிடுமான்னு நினைச்சாங்க. அப்போ நீங்கள் தூங்கலைன்னு அர்த்தம். வெரி குட். கவனிக்க. அப்போ 3 நாள் யுத்தம் செய்து அதுக்கு பிறகு என்னென்னா பயங்கரமாக பயப்படுறான். ஆனால் ஆண்டவர் மெத்தடை சொல்லி தராரு. அந்த பலனை யுத்தத்துக்கு செலவழிக்கலை, அதுக்கு மாறாய் ஆசீர்வாதத்தை திருப்தியாக கொண்டு வந்தார்கள். ஹல்லேலூயா. மகிழ்ச்சியோடு எருசலேமுக்கு என்ன செய்தாங்க? நான் எப்போ மகிழ்ச்சி வரும் தெரியுமா? நீ இருக்கும் கிறிஸ்மஸுக்கு அவங்க எதிர்பார்த்த மாதிரி ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா சந்தோஷமாக வந்திருப்பாங்க. அப்படி தானே? அப்படி இல்லைன்னா சரி அப்படின்ற மாதிரி போயிருக்கும். எப்போ சந்தோஷம் வரும்? திருப்தி ஆகும்போது தான் என்ன உண்டாகும்? மகிழ்ச்சி. 2020 வருஷத்தில் தேவனுடைய பிள்ளையே உள்ள கஷ்ட வழியாக கத்த அனுமதிக்கலாம். சில நேரம் வரலாம், பிரச்சனை வரலாம். நீ கலங்காத. கர்த்தர் என்னுடைய ஜனம் என்று சொல்லி நன்மை நான் நிரப்ப போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை பார்க்கும் பொழுது கஷ்டமாக இருக்கலாம். நல்லா இப்போ பல இடங்களில் போய் விசுவாசிகளுக்கு ஊழியர்கள்லாம் எப்படி பிரசவம் பண்ண தெரியுமா? இங்கே நல்லா ட்ரெயின் பண்ணதுனால அங்கே போய் பேசுகிறேன். இது ஃபெல்லோஷிப் சென்டர், எனக்கு என்னது இது? ட்ரைனிங் சென்டர். எல்லா விசுவாசியும் எப்படி ஒவ்வொருத்தர் இருக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்து இதில் ஆண்டவர் என்னை ட்ரெயின் பண்ணதுனால மற்ற இடங்களில் போய் விசுவாசிகளுக்கு பேசுவதற்கு எனக்கு என்ன ஆயிடுது. அதனால் இது எனக்கு என்ன ஆயிடுது? எனக்கு பிரயோஜனம் ஆயிடுது. எனக்கு எப்படிப்பட்டதாக இருக்குது? நான் பாசிட்டிவாக எடுத்துக்கொள்கிறேன். அதை பாசிட்டிவாக எடுக்கலைன்னா எனக்கு தலைவலி வந்துடும். அது இவ்வளோ பிரசங்கம் பண்ணுறோமே, சில இஞ்சு கூட வளரலையே, இஞ்சு கூட மாறலையே அப்படிலாம் நினைப்போகிறேன் சில நேரத்தில். ஆனால் நமக்கு ஆண்டவர் ட்ரெயின் பண்ணிட்டார், எவ்வளோ பாடத்தை கற்றுக்கொண்டோமே, அதுக்கு ஆயு சோத்திரம் ஆண்டவரே. அவ்வளோதான். உங்களுக்கு படிப்பிக்கிறேன், நான் உட்காந்து வசனம் தேடுறேன், படிக்கிறேன். ஆண்டவரே இந்த வாரம் ஜனங்களுக்கு என்ன வசனம் தர்றது ஆண்டவரே, தேடி 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 அதை கண்டுபிடிக்கிறேன். என்ன பைபிள் ஸ்டடி. அதனால் அதுக்கு ஒரு ஆசீர்வாதம். அதனால் எனக்கு அந்த வசனம் வெள்ளியை போல் நினைச்சாங்க. ஊருக்கு அந்த வார்த்தையை பார்த்து என்ன ஆண்டவரே இப்படிலாம் செஞ்சால் தான் என்னுடைய ஜனம் சொல்லுவீரா. அப்போ தான் தாக்கு பிடிக்கதான்னு பார்க்குறாரு ஆண்டவர். சில ஆட்கள் தாக்கு பிடிக்க சும்மா போலியா. போன வாரம் பேசின பார்த்தீங்களா, இந்த ஞாயிற்று சொன்னேன், மேட்டிமையான பார்வை, அகந்தையான இருதம், ஆனால் வெளிச்சம் போடுறாங்களே. என்ன போடுறாங்களா? வெளிச்சம். சில சொல்கிறாங்களே அவன் சீன் போடுறான் அப்படின்ற மாதிரி. சீன் போடுறது பாவம் என்று எழுதப்பட்டுக்கிறது. அதல்ல, ஆண்டவர் உருக்கி பார்க்குறாரு. கொஞ்சம் உண்மையான வெள்ளியாக தான் இருக்கா, கொஞ்சம் தங்கமாக தான் இருக்கா, இது வந்தாலும் ஆண்டவர் என்ன தொழுது கொள்றானா? அப்போ சொல்லாரு, இது என் ஜனம். ஹல்லேலூயா. என்ன அருமையாக சொல்ல பார்த்தேன், என் ஜனம், என் ஜனம், என் ஜனம். அவை நாட்டில் பயப்பட வேண்டாம், ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் தண்ணீரை கடந்தாலும் சரி, அக்கடி கூட போனாலும் சரி, நான் உன்னோடு கூட இருக்கேன்னு சொன்ன ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அதை கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனையை பார்த்து பயத்தை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நான் பாட்டு பாடுறோம், அல்லேலூயா பாட்டு பாடி அலைகளை நான் என்ன செய்வேன்? ஆமாம், அலையை தாண்டினா அலையிலேயே சொன்னீங்கன்னா என்ன செஞ்சிருவீங்க? தாண்டிடுவீங்க. அலை வரும்பொழுதே பார்த்து முறுமுறுத்தீங்கன்னா அலை மேலே போயிடும். ஐயோன்னு தான் வரும், அலையிலே வராது. என்ன வரும்? ஐயோன்னு வரும். அலையிலேயே சொன்னீங்கன்னா அலையை தாண்டிடலாம். விளங்குச்சா? ஆண்டவரை தொழுது கொள்வோம். இந்த வருஷத்தில் நம்ம வீட்டை, நம்முடைய இருதயத்தை கர்த்தரை ஆராதிக்கிற ஆராதனை துதியினால நல்லா நிரப்புவோம். நன்மையினால கர்த்தர் திருப்தி ஆக்குவார். ஹல்லேலூயா. லேவியராகமத்தின் புத்தகம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. கடைசியாக வசனம் வாசிங்க. நான் உங்கள் நடுவில் உலாவி உங்கள் தேவனாயிருப்பேன். யாரை பற்றி ஆண்டவர் சொல்றாருன்னா, எந்த வீட்டில் உலாவுறாரோ, எந்த வீட்டில் அவர் இருக்கிறாரோ அந்த வீட்டை பற்றி, அந்த ஜனத்தை பற்றி சொல்றாரு. இவரில் யாரு? என் ஜனம். இன்னொரு வசனங்களை வாசிங்களேன். எசேக்கியேல் 37:27. எசேக்கியேல் 37:27. என் வாசஸ்தலம் அவரிடத்தில் இருக்கும், நான் அவர்கள் தேவனாக இருப்பேன். அப்ப என்ன அர்த்தம்னா, என் குடியிருப்பு அங்க இருக்கும். ஆண்டவருடைய குடியிருப்பு எங்கே இருக்கோ அவங்கள ஆண்டவர் என்ன பண்ணுவாரா? இது என் ஜனம் என்று சொல்கிறார். என்ன அர்த்தம்? அவருடைய உள்ளான கருத்து என்னன்னா, ஆண்டவரோடு யார் நிரந்தரமான தொடர்பை உடையவர்களாய் இருக்கிறார்களோ அவர்களே ஆண்டவருக்கு யாரு? ஜனம், என் ஜனம். ஆண்டவருடைய வாசஸ்தலம் தான், அங்கே இருக்கிறார்.
அப்போ அவரோடு நிரந்தரமான ஒரு ஐக்கியத்தை வைத்து கொள்ள வேண்டும். ஜபத்திலும் வேத வாசிப்பிலும் கர்த்தரை ஆராதிப்பதிலும் அவரோடு என்ன செய்யணும்? ஐக்கியம் வைக்கணும். சில ஃபோனில் அவர் தொடர்புக்கு எல்லைக்கு வெளியே இருக்கிறார், இப்போ தொடர்பு கொள்ள முடியாது அப்படின்ற மாதிரி இடத்துக்கு என்ன செய்யக்கூடாது? போயிடக்கூடாது. எங்கே இருக்கணும்? ஆண்டவரோடு. ஆண்டவர் நம்மோடு இடைபட, ஆண்டவனோடு பேச, அப்படிப்பட்ட ஒரு தொடர்பில் ஆண்டவரோடு. உலக வேலை ஒரு பக்கம் இருந்தாலும், தொழில் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்முடைய தொடர்பு ஆண்டவரோடு என்ன செய்யணும்? எப்பயுமே இருக்கணும். அல்லேலூயா. அப்படி இருக்கமானா ஆண்டவர் சொல்றாரு, அப்பா அங்கே தானே நான் குடியிருக்கிறேன், அதுதான் என் வாசஸ்தலம், இவன் தான் என்னுடைய ஜனம், நான் அவருடைய தேவன், அவர்களுக்கு தேவன் நன்மையினால் திருப்தியாக்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, இன்னும் யாரிடத்தில் தேவன் வாசம் பண்ணுவார் என்பதை ஒரே வசனம் சொல்லி நம்ம முடிக்க வரும்போது, ஒன்று நம்ம கம்யூனிகேட் பண்ண ஆண்டவரோடு நாம் இருக்கணும், ஆண்டவரோடு வாசம் பண்ணணும். ஏனோக்கு நோவா இல்லை ஆண்டவரோடு சஞ்சரித்தார்கள் அப்படின்னா ஃபெல்லோஷிப், ஃபெல்லோஷிப் வித் ஹிம், அவரோடு ஐக்கியப்பட்டது போல நாமும் என்ன செய்யணும்? ஐக்கியப்படணும். அடுத்து வாசிங்க ஏசாயா 57:15 வாசி படிப்போம். ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய உன்னதமானவர் சொல்லு. பாருங்க, அவருக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்படுது? அவர் சொல்றாரா, எங்க வாசம் பண்ற? உன்னதத்தில் பசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிற நான் நொறுங்குண்டு பணிந்த ஆவி உள்ளவரிடத்தில் வாசம். எங்க வாசம் பண்றவரு? அங்க வாசம் பண்றவரு. ஆனா அவர் இங்க வாசம் பண்ணணும்னா, வாசம் பண்ணி இது என் ஜனம், நான் தேவனாக இருப்பேன்னு சொல்லணும்னா அவங்க எப்படி இருக்குன்னா, ஹம்புல் ஹார்ட், தோஸ் ஹூ ஆர் ஹம்புல். யாரு பணிந்த இருதயம், யார் தங்களை தாழ்மையுள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவரிடத்தில் கத்தரிச்சாருங்க வாசம் பண்ணுகிறார். ஆண்டவர் நம்ம எவ்வளவு உயர்த்தினாலும், எவ்வளவு மேன்மைப்படுத்தினாலும், எவ்வளோ பெரிய நன்மைகளை கொடுத்தாலும், கிறிஸ்துவில் இயேசுவில் இந்த தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி இருக்கிறாரு? ஏத்து நிற்கிறார். ரொம்ப பயங்கரமான வசனம். அநேக விசுவாசிகள் பணிந்த ஆவி இல்லை, பெருமை. ஆரம்ப காலத்தை நினைக்கிறது இல்லை. அதனால சொன்னேன், பூர்வ நாட்கள் நினைக்கணும், மறந்து போகக்கூடாது. இன்னைக்கு நான் மைக் பிடிச்சு நிற்கிறேன், உண்மைதான், நல்ல வசதி, ஏசி போட்டிருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனால் ஒரு நாளில் எப்படி இருந்தேன் அதை மறக்கக்கூடாது. பசுமலைக்கு வந்த சமயத்தில் என் நிலைமை எப்படி இருந்தேன் ஒரு நாள் மறக்க மாட்டேன். ஒரு நாள் மறக்கிறது இல்லை, மறக்க மாட்டேன். ஊழியத்தின் ஆரம்ப நாட்டில் என் ஜீவம் எப்படி இருந்தது மறக்க மாட்டேன். இங்கே ஆண்டவர் கிருபையினால அநேக வசனங்கள் கொடுத்துருக்கிறார். ஊழியத்தின் நாட்டில் ஒரே ஒரு பேண்ட் தான், ஒரே ஒரு பேண்ட் எல்லா நாளும். அந்த நாட்டில் ஓயாத பிரயாணம். நைட்டில் வந்து அலசி போடுவேன், காலையில் தூக்கி மாட்டு போவேன். அதை யோசிச்சு பார்க்க மறக்கலை. மதுரைக்கு வந்த நாட்களில் சொல்லுகிறேன், மதுரையில் வந்த நாட்களில் இருந்த சூழ்நிலையெல்லாம் அதை நினைச்சு பார்ப்போம்னா பெருமை வராது. எவ்வளோ உயர்த்தினாலும், எங்கே கொண்டே உட்காராச்சாலும் நம்ம பெருமைப்படவே மாட்டோம். என்னே விசுவாச ஜீவியங்களில் கொஞ்சம் வந்த உடனே நீ யார் நான் யாருன்னு பார்க்குறது. அவங்க பார்க்குற பார்வையை பார்த்தா சேர்த்த பயம். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான காரியங்கள் இதெல்லாம். நான் சொன்னேன், நீ இரட்டை வாழ்க்கை வாழக்கூடிய காலங்கள் இல்லை. நானும் நீங்களும் இது என் ஜனம், ஆண்டோடைய ஜனமாக இருக்குன்னு சொன்னான். நம்முடைய ஆண்டோட சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம், பணி உள்ளவர்களாக இருப்போம். மற்றவர்களை தரக்குறைவாயில்லை, மற்றவர்களை நம்மிலும் மேன்மை என்ன செய்வோம் என்ன வேண்டும். இது படித்தவங்களாலும் சரி, படிக்காத யாராலும் சரி, அவங்கள மதிப்புள்ளாய் மாணவன். சிலர் முடிவு அதுக்குரிய தண்டனை வராதனால சில துணிகரமாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம்.
தாழ்மையின் சிந்தையை நம்ம அணிந்து கொள்வோம். அப்போ கர்த்தர் நம்ம இடத்துல வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. எங்கே வாசம் பண்ண அந்த வடமுடியை பார்த்தீங்கன்னா அந்த வசனம் திரும்ப வாசிங்களேன். யாரு? நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமமுள்ளவர், மகத்துவம் உன்னதமானவர் சொல்றார். சாதாரண ஆள் இல்ல அவர். எப்படிப்பட்டவர் சொல்லுகிறார்? என்ன சொல்றாரு? அங்க நான் வாசம் பண்றேன்ப்பா, அங்க வாசம் பண்ற நானு உன்கிட்ட வாசம் பண்ண விரும்புகிறேன். யோசிச்சு பாருங்க என்ன அறிவு. இன்னொரு ஆச்சரியம் பாருங்க, உன்கிட்ட வாசம் பண்ண விரும்புகிறேன். எவ்வளோ பெரிய பாக்கியத்தை பெற்ற ஜனம், எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை பெற்றிருக்கிறோம். கொஞ்சம் நம்ம பணிந்து கொள்வோமா? நமக்கு வருகிற மேன்மைகள் எல்லாம் தேவனால் உண்டான. ஸோ நான் சொன்னேன், எத்தனையோ போகிற இடங்களில் கர்த்தரோடு பேசினார், ஆண்டவர் இப்படி சொன்னார், எல்லாம் சொல்லுவாங்க. நேரடியாக பாம்பே பட்டணத்தில் போகும்போது சொன்னாங்க, பல சொன்னாங்க. ஆனால் அதை நான் பெருமை எடுக்கிறேன். எனக்கு நான் கர்த்தருடைய வார்த்தை தான் பேசியிருக்கிறேன் ஒழிய எதை நான் பேசலை, என் சொந்த கட்டுரை இல்லை. அப்போ வேத வசனத்தை பேசுனதுனால அதில் நான் பெருமை கொள்வதற்கு என்ன பண்ணல ஒரு இடமும் கிடையாது. நான் வசனத்தை நான் ஒருவேளை ஆரேட்டராக இருந்து ஒரு டாப்பிக்கில் உலகத்தில் உள்ள காரியத்தெல்லாம் அப்படி இப்படின்னு பேசி அப்படி சொந்த கதையை பேசினா பரவாயில்ல. இல்லை, நான் பேசுவது கர்த்தருடைய வசனம் தான். தேவனுடைய வார்த்தைக்கு வெளியே நான் போனதில்லை. நீங்கள் வசனத்தை கேட்டுக்கிறீங்க, வசனத்துக்குள்ளேயே தான் இதுவரை ஆண்டவர் பேசும்படி அவர் செய்திருக்கிறார். அப்போ அதில் பெருமைப்படுவதற்கு என்ன கிடையாது. எனக்கு ஒன்றுமே, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை பேசினப்பா, நீங்கள் உதவி செய்தீங்க, அதோட ஸ்தோத்திரம், அவ்வளோதான். இந்த 2020 ஆண்டு ஒரு பணிந்த ஆவியை கேட்பேன். ஆண்டவரே நான் தாழ்மையாக இருப்பேன், மற்றவங்களையும் கனத்துக்குள்ளாக எண்ணுவேன், மற்றவங்களை மதிப்பேன். ஆண்டவரே சில தேவையற்ற சில விசுவாசிகள் மற்ற விசுவாசிகளை பேசுகிறதெல்லாம் பார்த்தா ஐயோ ரொம்ப கஷ்டம், ரொம்ப கடினம். எப்படி அவங்களா கிறிஸ்தவங்களா வாழ்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. நான் விசுவாசிகளை பற்றி சொல்கிறேன். அந்த விசுவாசிகளுக்காக அதிக பாரப்படுற இந்த நாட்களில் ஒவ்வொரு குடும்பங்கள் நடக்கிற காரியங்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது, கேள்விப்படும் பொழுது மனசு மகாவேதனை. கர்த்தர் ஏதாவது காரியம் செய்யணும், நம்முடைய வாழ்க்கை மாறட்டும், நடைமுறை வாழ்க்கையில் வரட்டும், ப்ராக்டிக்கல் லைஃப். ஸோ ஒரு பணி உள்ள ஆவேசியம்னா அவர் வாசம் பண்ணார். உன்னதத்தில் வாசம் பண்ணவர் நம்மகிட்ட வாசம் பண்ணுகிறார். அப்பொழுது சொல்றாரு, இது என்னுடைய ஜனம். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தர் தருகிற எல்லா நன்மையினாலும் நம்ம திருப்தி ஆகும். தீமை நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஆனால் கர்த்தர் தம்முடைய நன்மையினால் நிறைவாக்குவார். நம்ம எல்லாரும் எழுமிக்கலாமா? ஓ ஹல்லேலூயா, தேங்க்யூ ஜீசஸ். எல்லா செய்தி எழுமிப்போம் கர்த்தருடைய சமூகத்தில். இந்த 1ஆம் தேதி காலை கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்துள்ளதில் மிகுந்த சந்தோஷம். காரணம் இது தேவன் கொடுத்த வார்த்தை, தேவன் கொடுத்த காரியம். கடந்த நாட்கள் இந்த வார்த்தையை ஆயத்தம் பண்ணும் பொழுது உள்ளத்தில் தேவ ஜனங்களுக்கு ஒரு பிரசங்கம் பண்ணணுமே அப்படி இல்லை. என் ஜனங்களுக்கு ஆண்டவரே உங்களுடைய ஜனங்களுக்கு வார்த்தையை தரணுமப்பா, மேய்ச்சலுக்கு நேரம் நடத்தணும். அது ஆண்டவர் கொடுத்த வார்த்தை. ஆண்டவர் நன்மையினால் திருப்தியாக்க போகிறார். நான் சொன்ன தீமை நிறைந்த உலகம், ஆனால் கர்த்தர் எல்லாரையும் வாலிப்பில் உள்ளடங்க சிறுவிலை கேடுங்க எல்லாரும் கவனமாக இந்த வார்த்தை கேட்டு இந்த 25 வருஷம் படிப்பு இப்படி வருங்காலங்கள் எல்லாம் தேவனுடைய நன்மையினால் திருப்திப்படுத்துகிற ஒரு நாட்களாய் மாறிடும். இன்னைக்கு என்னுடைய ஜனம், அந்த ஒரு வார்த்தை தான், என் ஜனம். ஆண்டவர் நம்ம பார்த்து சொல்ல முடியுமா? இது என் ஜனம் என்று சொல்லி பார்ப்போம். தேவனுடைய பிரமாணம் நம்முடைய இருதயத்தில் எழுதப்படட்டும், கர்த்தருடைய வார்த்தைகள் இருதயத்தில் எழுதப்படட்டும். ஒருவேளை நீங்கள் கேட்ட வசனம் இருதயம் எழுதினீங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவங்கள பார்த்தா சொல்றாரு, இது என்னுடைய ஜனமாப்பா, நான் அவள் தேவனாக இருப்பேன். ஒவ்வொரு வாரமும் கேட்கிற வார்த்தைகள், வாசிக்கிற வசனங்கள் இருதயத்தில் எழுதப்படட்டும். போகிற வர்ற இடத்துல அந்த இருதயத்தை இந்த வார்த்தை நினைப்பூட்டுதலாகவே இருக்கட்டும். தியானிப்போம், கேட்ட வசனங்களை தியானிப்போம். ஆண்டவரே என் இருதயத்தில் எழுதிருங்கப்பான்னு கேட்போம். செப்பரேட்டட் பீப்புள், வேறு விரிக்கப்பட்ட ஜனம், பாவத்திலும் பாரம்பரியத்திலும் சடங்காச்சாரத்திலும் வேறு விரிக்கப்பட்ட ஜனமாய் நான் வாழ்வோம். அப்போ சொல்றார் ஆண்டவர், இது என் ஜனம், என் ஜனம் ஜாதிகளோடே கலவாமல். டோன்ட் காம்ப்ரமைஸ் வித் அதர்ஸ், மற்றோடு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க. தேவ ஜனம் என்ற இடத்துல இருங்க. ஒருவேளை கஷ்டங்கள், சில பாடுகள், உபத்திரத்தினுடைய வரலாம். கேட்குறாங்க, ஒன்று முடிஞ்சிச்சு, திரும்பி ஒரு பிரச்சனை வந்துருச்சே. பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வரலாம். ஏன் தெரியுமா? ஒன்று வெள்ளியை போல உருக்கி பொன்னை போல படமுட்டு
நீ அந்த நேரத்தில் ஆண்டவரை தொழுது கொள்கிறாயா, நீ ஆண்டவர் துதிக்கிறாயான்னு பார்க்குறாரு. அப்போ சொல்லுவார், இது என் ஜனம் அப்பா, இது என் ஜனம் என்று சொல்வதற்காய்த்தான், நம்மளை அழித்து விடுவதற்காய் அல்ல. தேவனுடைய பிள்ளையே, உன்னை ஒன்றுமில்லாமல் போக்குவதற்காய் அல்ல. வந்திருக்கிற பிரச்சனைகள், நீ போய்கொண்டிருக்கிற பாதைகள் ஒருவேளை உபத்திரவத்தின் பாதையை போல இருக்கலாம். ஆண்டவர் உருகி கொண்டு, அது யார் மூலமாய் உருக்கலாம்? ஆண்டவர் யாரை பயன்படுத்தலாம்? புரிந்து கொள்ளாமல் பேசலாம், காரியங்கள் நடக்கலாம். நீ புலம்பாத, முறுமுறுத்திராத. ஆண்டவர் சொல்ல, ஆண்டவரே நீர் என்னை என்னுடைய ஜனம் என்று சொல்வதற்காக இதை அனுமதித்திருக்கிறப்பா, மக்கள் நன்றி என்று ஆண்டவரை தொழுது கொள்வோம். சொல்வார், இது என் ஜனம் என்று சொல்வார் ஆண்டவர். இந்த காலவெளியிலே 1ஆம் தேதி காலவெளியிலே இது என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்லத்தக்கதாய் வாழ்வோம். ஒரு பரிசுத்தமாக்கப்பட்ட ஜனமாய் ஆண்டவரோடு வாசம் பண்ணட்டும், நமக்குள்ளே வாசம் பண்ணட்டும், நம்மிலே வாசம் பண்ணட்டும். ஒரு தாழ்மை உள்ள இடத்துல வாசம் பண்ணி சொல்றாரு. ஐக்கியமாக இருந்தால் அவர் வாசம் பண்ணுவார். ஸோ ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் உள்ள ஐக்கியத்தை நாம் தொடர்ந்து ஐக்கியப்படுவோம். கொஞ்சம் நேரம் எடுத்து ஜெபம் பண்ணுவோம். வாலிபப்பிள்ளைன்னு சொல்லி படிப்பின் மத்தியிலும் கொஞ்சம் நேரம் ஆண்டவருக்காக ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரோடு ஐக்கிய வைங்க. என்னுடைய ஜனம் என்னுடைய கல்லூரியில் ஒரு வேலை செல்ல ஆண்டவர் வித்தியாசப்படுத்தி காட்டுவார் உங்களை. இது என் ஜனம் என்று எல்லாரும் இருந்து முடியாது சொல்லுவார் ஆண்டவர். இந்த கால ஆண்டவரே, வார்த்தையின்படி கேட்டு அவர் சொல்ற எல்லாத்தையும்படி செய்கிற ஜனம் தான் என்னுடைய ஜனம் சொல்றார். அந்த கிருபையை தாங்கப்பான்னு கேட்போம். அந்த காலையில் வார்த்தையை சொன்னுடைய ஆண்டவர் கொடுத்தனுடைய நோக்கம் இந்த வருஷத்தில் கத்த என்னிடத்திலும் உங்களிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நம்ம இப்படி இருக்குன்னு எதிர்பார்க்கிறார். அதனால் ஆண்டோட கிருபையை கேட்க, ஆண்டவரே நீ கிருபை தாங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்கன்னு கேட்டால் நிச்சயமாக கிருபை தருவார். ஆண்டவரே, கடந்த நாட்டில் எப்படி இருந்தோமோ அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்த 2024ஆம் ஆண்டு நடந்தது, நடந்து போனது, அது இனி கணக்கில் இருக்க வேண்டாம். இன்றைக்கி ஃபஸ்ட் டே ஆரம்பிக்கிறோம். ஆண்டவரே, நீர் என்னை பார்த்து இது என் ஜனம் என்று சொல்லுகிற இடத்துல நான் வாழத்தக்கதாய் இந்த கேட்ட வார்த்தைப்படி ஜீவிக்க எனக்கு கிருபை தாங்கப்பா, பலன் தாங்கப்பான்னு சொல்லி எல்லாரும் சத்தத்தை தேவை ஜெபம் பண்ணுவோமா? ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே நீ பலன் தாருங்க ஆண்டவரே, பலன் தாருமாப்பா. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோமாப்பா. உம்முடைய பலன் தாரும் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை தாங்க. உம்முடைய ஜனம் என்று நான் அழைக்கப்படணும் ஆண்டவரே. நீர் சொல்லணுமாப்பா, எங்களை பார்த்து நீங்கள் என்னுடைய ஜனம் என்று சொல்லணும் ஆண்டவரே. எங்களை பார்த்து நீங்கள் சொல்லணுமாப்பா ஆண்டவரே. இந்த 2025 வருஷத்தில் ஆண்டவரே, நீர் எங்களை பார்த்து நாங்கள் சொல்கிறதில்ல ஆண்டவரே, நீர் சொல்லணுமாப்பா, இது நான் உங்கள் தேவனாக இருப்பேன், என்னுடைய ஜனம் என்று சொல்லுகிற இடத்துக்களை கொண்டு வந்திருக்காப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீரன்றி என்னாலே பாரில் ஏதும் நான் செய்திட இயலேன். சேப்பீரே வழுவாது என்னை காத்துமக்காய் நிறுத்தி. சேப்பீரே வழுவாது